ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கிரேவி ரெசிபி சேனக்கிழங்கு குழம்பு தான் செய்ய போகிறோம். இந்த கிரேவி செய்யறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நம்ம சப்பாத்தி சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இந்த கிரேவியை நம்ம இன்றைக்கி நான்வெஜ் டேஸ்ட்டில் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வாங்க இந்த சேனக்கிழங்கு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சேனக்கிழங்க க்ளீன் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு சின்ன சைஸ் சேனக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது மேலெல்லாம் ஃபுல்லாக மண்ணாக இருக்கும், அதெல்லாம் நல்லா கழுவிட்டு இது ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த கிழங்கு கட் பண்ணாமல் முழுசாக வச்சுருந்தோன்னா 6 மந்த் வரைக்கும் கூட வச்சுருந்து அப்புறமா சமைக்கலாம், கெட்டுலாம் போகாது. கட் பண்ணிட்டீங்கன்னா 1 வீக்குள்ளே சமைச்சிடணும். அதே மாதிரி இந்த சேனக்கிழங்கு நம்ம ஃபார்ம்லேருந்து வாங்கிட்டு வரணும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாலாம் சமைக்கக்கூடாது. ஒரு 3 நாள் 4 நாள் வச்சுருந்து அதுக்கப்புறம் தான் சமைக்கணும். இப்போ இது மேலே இருக்கிற தோலெல்லாம் இந்த மாதிரி பீலர் வச்சு பீல் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் கத்தியில் கூட கட் பண்ணிக்கலாம். இந்த சேனக்கிழங்குல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீக்லி ஒன்ஸாவது எல்லாருமே கண்டிப்பாக எடுத்துக்கணும். மெயினாக லேடிஸ் எல்லாம் ரெகுலராக எடுத்துக்கலாம். இந்த சேனக்கிழங்குல நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், அயன் கண்டென்ட்லாம் இருக்கிறதுனால கான்சன்ட்ரேஷன் அண்ட் மெமரி பவரை இம்ப்ரூவ் பண்ணும். குழந்தைங்களுக்குலாம் ரெகுலராக கொடுக்கலாம். இந்த மாதிரி மேலே இருக்கிற தோலெல்லாம் பீல் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு டைம் தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லைஸான பீஸாக போட்டுக்கிறேன். இதை இப்போது சின்ன சின்ன ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம். நான் இந்தளவுக்கு சின்ன பீஸாக போட்டிருக்கேன். நீங்கள் இதை விட இன்னும் பெருசாக கட் பண்ணுவீங்கன்னா அப்படி கூட கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் வேகிறதுக்கு. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறேன். கிட்ஸுக்கெல்லாம் இந்த கிழங்குல சிப்ஸ் மாதிரி கூட போட்டு கொடுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சேனக்கிழங்கு சிப்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். இந்த மாதிரி கிழங்கு கட் பண்ண உடனே புளி தண்ணியில் போட்டுருங்க. இதில் கொஞ்சமாக நான் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம புளி தண்ணியில் போடுறதுனால கிழங்கு மேலே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும், அந்த மாதிரி ஆகாது. அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான கிழங்கு இருந்துச்சுன்னா லைட்டாக ஒரு அரிப்பு தன்மை இருக்கும். ஸோ இந்த மாதிரி புளி தண்ணியில் போட்டுட்டோன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. இது இப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கிழங்க லைட்டாக தண்ணியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமும் குழம்பு செய்யலாம், இல்லைனா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு செஞ்சாலும் நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட காரத்துக்கு 2 வரமிளகாய், இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம இதை வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். வெங்காயத்தை 1 நிமிஷம் வதக்கிக்கலாம், லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகட்டும். நீங்கள் இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட ஒரு 20 சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. குழம்பு இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி வெங்காயத்தை கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து வதக்கிட்டு அரைச்சோன்னா குழம்போட ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன். 3 டீஸ்பூன் வெறும் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் குழம்புக்கு அரைப்போம்ல கொத்தமல்லி தூள், அது இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்பலாம் வதக்க தேவையில்லை. கொத்தமல்லி தூள் சேர்த்ததுக்கப்புறம் அந்த லைட்டாக அந்த பச்சை ஸ்மெல் மட்டும் போனால் போதும். இப்போ இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவல் தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப நிறைய தேங்காய் சேர்க்கக்கூடாது, குழம்போட டேஸ்ட் மாறிடும். இப்போ இதை லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். இப்போது இது நல்லா ஆறிடுச்சு. இது மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப நிறைய சேர்க்க வேணாம், கரெக்டாக அரையாது. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறைய விட்டுக்கலாம், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்து தாளிச்சிக்கிறேன். இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பாதி வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி வெங்காயத்து கூட மிளகாய் பொடி சேர்த்து வதக்கணுன்னா குழம்பு நல்லா ரெட்டாக இருக்கும். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 2 சின்ன சைஸ் தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கிறேன். நீங்கள் நல்லா பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தோன்னா குழம்பு தண்ணியாட்டும் இல்லாமல் நல்லா திக்காக கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கும், அதனால தான். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி ஒரு 5 நிமிஷம் அதை வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சேனக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் குழம்புல ஸ்ட்ரைட்டாக சேனக்கிழங்கு சேர்த்து வேக வைக்கிறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டே கொஞ்சம் தண்ணியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்து கூட செய்யலாம். இல்லைனா எண்ணெயில் பொரிச்சிட்டு சேர்த்தோம் அப்படின்னாலும் குழம்போட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது ஒரு நான்வெஜ் டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் மட்டன் மசாலா இல்லைனா கறி மசாலா அது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். சேனக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது மூடி போட்டு இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ஒரு கிழங்கு கையில் எடுத்து மசிச்சு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக மசியணும், அந்தளவுக்கு வேக வச்சுக்கோங்க.
கிழங்கு நல்லா வெந்துருச்சு. 10 மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா போதும். இப்போ இதில் நம்ம வெங்காயம் தேங்காய் அரைச்சோம்ல அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த குழம்போட டேஸ்ட்டு நம்ம மட்டன் டேஸ்ட்லேயே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ஒரு டைம் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் நான் மிக்ஸி ஜார் அலசி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவி நம்ம சப்பாத்திக்கெலாம் சாப்பிட்றோன்னா இந்தளவுக்கு திக்னஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் சாதத்துக்குலாம் இன்னும் கொஞ்சம் வாட்டரியாக வேணும் அப்படின்னா தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா கலந்து விட்டு இதை கொதிக்க வச்சுக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி. இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ இதில் குழம்புக்கு தேவையான உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மூடி போட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைக்கிறதுனா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி லாஸ்ட்டாக சேர்த்தோன்னா அந்த கரம் மசாலாவோட ஃப்ளேவர் குழம்புல நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான சேனைக்கிழங்கு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இதை சப்பாத்திக்கு செஞ்சுருக்கிறதுனால கொஞ்சம் திக்காக இருக்குது. நீங்கள் சாதத்துக்குனா இன்னும் கொஞ்சம் வாட்டரியாக செஞ்சுக்கோங்க. நல்லா மட்டன் டேஸ்ட்லேயே இருக்கும். இதை நம்ம சுட சுட சாதத்து கூட சப்பாத்திக்குலாம் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.